விஜய் செயல்பட முடியாம பண்றாங்க, அரசியல் அடக்குமுறை பண்றாங்க, தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சியும் சரி இல்ல மத்தியில் ஆளக்கூடிய அந்த அரசியல் சக்தி அவரை வந்து நெருக்கடிக்கு உள்ளாக்குது. ஆனா இந்த மாதிரி விஜயை வந்து தொந்தரவு மேல 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 வரும்போது மக்கள் கிட்ட இந்த விஜயினுடைய அலைய அடிக்க ஆரம்பிச்சிடும். சரி, 29ல காங்கிரஸ் விஜய் கூட இருக்குது, பாரதிய ஜனதா அதிமுக கூட இருக்கு. பாதிப்பு யாருக்கு? திமுக. அப்புறம் பொதுவாக என்ன சொல்றாங்கன்னா, உங்களை சுற்றி நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மற்ற கட்சிகள்லாம் ஆக்டிவா இருக்காங்க, தாவேகா ஏன் ஆக்டிவா இல்லைங்கிறது தான் ஒரு விமர்சனம். நான் தான் சொன்னேன், சம்டைம்ஸ் நோ ஆக்ஷன் இஸ் ஆல்சோ an ஆக்ஷன். இலவசம் கொடுக்குறீங்களா, கொடுங்க. யாருக்கு கொடுக்குறீங்கிறது முக்கியம், எவ்வளவு நாளைக்கு கொடுங்கிறது முக்கியம், எப்பேற்பட்ட ஆளுங்களுக்கு கொடுக்குறீங்கிறது முக்கியம். சார் வணக்கம் சார். வணக்கம் ஐயா சார். கூட்டணியை முடிவு செய்ய வேண்டியது தலைமைங்கிறாரு, டெல்லி தலைமைங்கிற. அப்போ கூட்டணியில இருக்கீங்களா இல்லையான்னு கூட தெரியல. அதான் தெரியல. அப்ப இங்க இருக்கக்கூடிய குழப்பத்தை டெல்லி கையில கொடுத்துட்டு வந்திருக்காங்க, அவ்வளவுதான். நாங்க குழம்பிட்டு இருக்கோம், நீங்களும் வந்து குழம்பி ஏதாவது ஒண்ணு தெளிவுபடுத்தி சொல்லுங்க. ஆனா இந்த கேம் சேஞ்சிங் வேலையை பார்த்தது தாவேகா தானே? இல்ல, அதாவது அவங்க பார்க்கல, காங்கிரஸ் தாவேகாவை ஒரு மாற்று சக்தியா பாக்குறாங்க. ஒரு இங்க இல்லன்னாலும் இல்ல தாவேகாவை பயன்படுத்த பாக்குறாங்க. இல்ல சார், தாவேகாவே பயன்படுத்த பாக்குதா காங்கிரஸ் அப்படிங்க? ஆமா, தாவேகாவை காங்கிரஸ் பயன்படுத்த பாக்குது. பாருங்க, எங்களுக்கு உங்களை விட்டு ஆள் இல்லைங்கிறது இல்லை. நாங்க இப்ப உங்களை விட்டு அதிமுக கூட தான் போகணும், பாரதிய ஜனதா இருக்கனால நாங்க போக முடியாது. அப்ப இதனால் வரைக்கும் அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை. சீமான் கூட போக முடியுமா? வாய்ப்பு இல்லை. அப்ப இன்னைக்கு விஜய்ங்கிற பெரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்குது. அப்ப நாங்க உங்க கட்டியே அடிபட்டு உதப்பட்டு நீங்க பண்ணக்கூடிய அத்தனை அவமானத்துக்கும் கட்டுப்பட்டு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. எங்களுக்கு பெரு வாய்ப்பா விஜய் அவர்களும் தாவேகாவும் இருக்குது. அப்ப நாங்க வந்து எங்களுக்கு தேவையானதை இங்க கேட்போம், கொடுத்தீங்கன்னா உங்களோட இருக்கும். இல்லையா நாங்க அங்க போறோம், அங்க போனாலும் மட்டும் இன்னைக்கு விஜய் வர வேண்டாம்னு சொல்லிட்டு வர. பட் ஆனா அந்த இப்ப இவங்க என்ன டிமாண்ட் வச்சாலும் திமுக அதை கொடுக்கறதுக்கான எந்த வழியும் இல்லாத மாதிரி தானே சார் இருக்கு. அப்ப இதை காங்கிரஸ் தான் முடிவு பண்ணும். இப்ப இன்னைக்கு வந்து காங்கிரஸ் கட்சி அவங்க தமிழகத்துல கட்சி வளரணும்னு இல்லை. நான் என்ன கேட்கிறேன் சார், நீங்க டீப்பா நான் உங்கள்ட்ட என்ன கேட்கிறேன் அப்படின்னா, இத்தனை ஆண்டு காலம் திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் விலகிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு பெரும்பான்மையான தலைவர்கள்லாம் வந்து திமுகலே வந்து பேசுறாங்க. ஆனா இப்ப விஜய் வந்தனால ஒரு வாய்ப்பு இருக்கு, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலான்னு காங்கிரஸ் தரப்பு தலைவர்கள்லாம் பேசுறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? வாய்ப்புகள் இருக்கா? பிரிவதற்கான வாய்ப்பு? கட்டாயமா வாய்ப்பு இருக்குன்னு தான் என்னுடைய எல்லா அவ்வளவு ஒரு உறுதியான முடிவை எடுப்பாங்களா காங்கிரஸ்ங்கிற? அது காங்கிரஸ் எடுத்தாங்கன்னா காங்கிரஸ்க்கு நல்லது. பிரிஞ்சா நல்லதுங்கிறீங்களா? பிரிஞ்சா நல்லதுன்னு இல்ல, தாவேகா கூட இணைஞ்சா நல்லதுங்கிற. என்ன காரணம்னா, இன்னைக்கு நீங்க திமுக ஆலமரனே வச்சுக்கங்க சார், ஆலமரத்துக்கு கீழே ஏதாவது வளர முடியுமா? இப்ப நீங்க இன்னைக்கு அவங்களே கிரீஷ் சோடங்கரே காங்கிரஸ் 26 சட்டமன்ற தேர்தலை தேர்ந்தெடுத்தாங்கன்னா 29 காங்கிரஸ்க்கு பாதிப்பா இருக்கும்ல. சரி, 29ல காங்கிரஸ் விஜய் கூட இருக்குது, பாரதிய ஜனதா அதிமுக கூட இருக்கு. பாதிப்பு யாருக்கு? யாருக்கு பாதிப்பு? திமுக. அப்புறம் காங்கிரஸ்க்கு என்ன சார் பாதிப்பு? இன்னைக்கு காங்கிரஸ் விஜய் கூட போச்சுன்னா இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸை பத்தி பார்க்கக்கூடிய மக்களுடைய இன்னைக்கு ஜென்சி மக்கள் பெரிய அளவுக்கு யாராவது காங்கிரஸை பாக்குறாங்களா? பாக்குறாங்களா சொல்லுங்க. ஆனா இதே விஜய் கூட போகும்போது ஒரு பெரிய ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் இல்லையா காங்கிரஸுக்கு? இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் காங்கிரஸ்க்கு வாக்கு செலுத்துறதுக்கு முன் வருவாங்கல்ல. அப்ப இந்த காங்கிரஸ்க்கு வந்து இது வந்து ஒரு மறு உருவாக்கம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு தானே. கண்டிப்பா. நீங்க திமுக கூட இருந்து 18 என்ன ஒண்ணு 20 எம்எல்ஏ கூட வரீங்கன்னா கூட வச்சுக்கங்க, 9 எம்பிஏ கூட வரீங்கன்னு வச்சுக்கங்க, காங்கிரஸ் வளராது. காங்கிரஸ் கட்சி இந்த 18 20 எம்எல்ஏவும் 9 10 எம்பியும் போதும்னு நினைக்கிறாங்களா? அப்ப இன்னைக்கு அவங்க சொல்லக்கூடிய வாதம் என்னன்னா, தமிழகத்துல எங்களுக்கு இத்தனை எம்பிகள் இருக்காங்க. நான் கேட்கிறேன், இன்னைக்கு காங்கிரஸ்க்கு 99 எம்பி. இந்த 9 எம்பி இல்லைன்னா என்ன சார் ஆயிடும்? பாராளுமன்றத்துல ஒன்றும் மாற்றம் வரப்போது இல்லை. இழக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா காங்கிரஸுக்கு? நீங்க எங்கேயாவது ஒரு அடிப்படையவே கலைச்சிட்டு ஒட்டுமொத்தமா ஆட்டத்தை ஆரம்பிக்கணும்னா உங்களுக்கு இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, இல்ல கம்மி தான் இழக்கிறதுக்கு இருக்குங்கும் போது அந்த முடிவு எடுப்பீங்களா? இல்ல இழக்கிறதுக்கு அதிகமா இருக்கும்போது ஒட்டுமொத்தமா ஆட்டத்தை கலைச்சிட்டு திருப்பி ஆடலாம்னு நினைப்பீங்களா? இழக்கிறதுக்கு கம்மியா இருக்கும்போது தான். அப்ப இன்னைக்கு காங்கிரஸ்க்கு இழக்கிறதுக்கு பெருசா ஒன்றும் கிடையாது. இந்த 9 சீட் இல்லைன்னா இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற 39 இவங்க 9 இல்லாம 30 சீட்டு பாரதிய ஜனதா இது காங்கிரஸ்க்கு இவங்க சப்போர்ட்னே வச்சுக்கோங்க. அதனால எந்த துரும்ப தூக்கி எங்க போட முடிஞ்சது? என்ன சாதிக்க முடிஞ்சிருக்கு இது வரைக்கும் அவங்கனால? ஒண்ணும் கிடையாது. கண்டிப்பா. அப்போ இன்னைக்கு நீங்க விஜய் அவர்கள் கூட நீங்க போகும்போது போனீங்கன்னா உங்களுக்குள்ளார ஒரு புது ரத்தம் பாய்ச்சப்படும். ஒரு இளைஞர்களுடைய பார்வை மாறும், பொதுமக்களுடைய பார்வை மாறும். காங்கிரஸ் கட்சிக்காரனா ஒரு புதுசா இருக்கும்போது அவங்க போய் ஒரு உற்சாகமா வேலை செய்வாங்க. சரி, நீங்க சொல்றீங்க காங்கிரஸ் தலைவர்கள் தொண்டர்கள் பூரா தாவேகா கூட போலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது இல்லாம அவங்க சத்தியமூர்த்தி பவன்ல கிரீஷ் சோடங்கர் வந்து அவங்க மக்கள்கிட்ட அவங்க அந்த
சத்தியமூர்த்தி பவன்ல கருத்து கேட்கும் போதே முக்காவாசி பேர் தாவேகா கூட போலாம் தானே சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம் சார்? இப்போ ஒரு தேசிய கட்சி, இந்தியாவே ஆட்சி செய்த கட்சி ஒரு முடிவை எடுக்கிறப்ப அந்த அவர்கள் செல்லக்கூடிய அந்த இடம் வந்து ஆக்டிவா இருக்காங்கிறத பார்க்கணும்ல. இப்ப விஜயுடைய அரசியலுங்கிறது இந்த ஜனநாயகன் பட வழக்கு, இப்ப சிபிஐ வழக்கு என்கொயரி, இதுல இருந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு தோய்வா ஒரு ஆமை வேகத்துல போற மாதிரி இருக்கு. ஒரு பக்கம் மாவட்ட செயலாளர்கள் இந்த பொங்கல் நலத்திட்ட உதவிகள் கொடுத்தாலும் இருந்தாலும் தலைவருங்கிற ஒரு செயல்படணும்ல. இன்ஜின் செயல்படாம இருக்கிற மாதிரி இருக்குல்ல. அந்த நம்பிக்கை எப்படி காங்கிரஸ்க்கு வருங்கிற ஒரு இது வந்து ஒரு சைடு ஆஃப் த காயின் மட்டும் நீங்க பாக்குறீங்க. ஒரு காயினுக்கு ரெண்டு பக்கம் உண்டு. நீங்க சொல்றதை நான் மறுக்கல. இன்னொரு பக்கம் காயின் பாத்தீங்கன்னா பொதுமக்கள்கிட்ட இன்னைக்கு என்ன பேச்சுன்னா, என்னப்பா விஜய் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு வராரு, அவர் படத்தை ரிலீஸ் பண்ண விடாம இவ்வளவு தகராறு பண்றீங்க, அவரை வந்து சிபிஐன்னு கூப்பிட்டு இவ்வளவு தொந்தரவு பண்ணீங்க, மக்கள் மத்தியில விஜய்க்கு அனுதாபம் அதிகமாயிட்டு இருக்கா குறைஞ்சிருக்கா? இல்ல, அனுதாபம் இருக்கு, அது மறுக்கவே முடியாது. அந்த அனுதாப இப்ப இன்னைக்கு வரைக்கும் ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு இருக்குது. ஆனா இந்த மாதிரி விஜயை வந்து தொந்தரவு மேல 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 வரும்போது மக்கள் கிட்ட இந்த விஜயினுடைய அலைய அடிக்க ஆரம்பிச்சிடும். அது நீங்க தெளிவா புரியுது. அது பாசிட்டிவாவும் இருக்கும், நெகட்டிவாவும் இருக்குமான்னு நான் கேட்கிறேன். இப்போ ஒரு பக்கம் நீங்க திமுகன்னு சொன்னா அது மக்கள் மத்தியில இவர் திமுகவை மட்டும்தானே விமர்சனம் செய்யறாருங்கிற ஒரு கேள்வி இருக்கு. சென்சார் போர்டு வந்து மத்திய அரசு கண்ட்ரோல்ல இருக்கு. ஆனா சென்சார் போர்டை கண்டித்து இது வரைக்கும் விஜய் தரப்புல இருந்து எந்தவித ஒரு கண்டனமும் வரல. இரண்டாம் கட்ட தலைவர்களும் பெருசா பேசல. அதே போல ராகுல் காந்தி விஜய்க்கு ஆதரவா ஜனநாயகன் படத்துல ஜனநாயகன் மென்ஷன் பண்ணி போடுறாரு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொதுவா ஒரு கருத்தை போறாரு. அப்ப தாவேகா வந்து ஜனநாயகன் படத்துக்கு உறுதுணையாக இருந்த ஒரு நன்றி கூட எந்த இடத்துலயும் விஜய் தெரிவிக்காதது ஒரு கேள்வியா இருக்குல்ல. இல்ல, அவங்க யாரு இது வந்து இது நன்றி தெரிவிக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்ப பாதிக்கப்பட்ட போது ஒரு குரல் கொடுக்கும் போது ராகுல் காந்திக்கு நீங்க ஒரு வாழ்த்து சொல்றதுல ஒரு நன்றி சொல்றதுல ஒரு குறை இருக்கான்னு நான் கேட்கிறேன். இல்ல, அது தேவையில்லை. இப்ப வந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஜனநாயகத்துக்கு விஜய் இப்படி ட்வீட் போட்டா தேங்க்ஸ் பண்ணுவாருன்னு சொல்லி எதிர்பார்த்தா போட்டாரு. அவரும் எதிர்பார்த்திருக்க போறது இல்லை. கரூர் இன்சிடென்ட்ல ஸ்டாலினே ரசிக்காத போது ஐயா ராகுல் காந்தி அவர்கள் விஜயை கூப்பிட்டு பேசினாரா இல்லையா? அப்ப அதெல்லாம் அவங்க வந்து நன்றி கடன்லாம் எதிர்பார்த்து பண்ண மாட்டாங்க. இதை விட பெரிய விஷயங்கள்லாம் அதையுமே வந்து சில அரசியல் விமர்சகர்கள் பேசுறாங்க, அதுக்குள்ள அவர் நன்றி சொல்லல, அப்ப அந்த அளவுக்கு அவருக்கு அரசியல் தெரியலங்கிற ஒரு விமர்சனம் இல்லை. அது வந்து அவங்க அவரை சிறுமைப்படுத்தணுங்கிறதுக்காக பேசுறது அது வந்து இல்லை. நானே பல இடத்துல பேசியிருக்கேன். ஒரு சிபிஎஃப்சிங்கிறது வந்து அவங்க வந்து ஒரு அங்கே இருக்கக்கூடிய ப்ரொசீஜரல் இர்ரெகுலாரிட்டியில் நடக்குது. அப்போது இது இந்த மாதிரி ப்ரொசீஜரல் இர்ரெகுலாரிட்டியில் நடந்தாலும் இன்னைக்கு சிபிஐ அதனுடைய புரோட்டோகால் பிரகாரம் நடந்தாலும் நான் பொதுமக்களுடைய பார்வையை சொல்றேன். புரியுது. பொதுமக்களுடைய பார்வை என்னவாகுதுன்னா விஜயை போட்டு நசுக்கிறாங்க, விஜயை செயல்பட முடியாம பண்றாங்க, அரசியல் அடக்குமுறை பண்றாங்க, தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சியும் சரி இல்ல மத்தியில் ஆளக்கூடிய அந்த அரசியல் சக்தி அவரை வந்து நெருக்கடிக்கு உள்ளாக்குது. இது மக்கள்கிட்ட பேச்சு இருக்கா இல்லையா? அப்ப இது விஜய் அவர்களுக்கு சாதகமா முடியுமா பாதகமா முடியுமா? அப்ப இந்த சாதகத்தை பயன்படுத்திக்க கூடாதுன்னு ஏன் இருக்காங்க? இல்ல, இது இப்ப நடக்கிற இந்த அரசியல எப்படி பாக்குறீங்கன்னு நான் கேக்குறேன். இது பயன்படுத்திக்கிறாங்களா தாவேகா சரியா அப்படிங்கிற? இல்ல, தாவேகா இன்னைக்கு வரைக்கும் வந்து விஜய் அவர்கள் இந்த ரெண்டு பிரச்சனையுமே அவர் அரசியல் படுத்தல. அதை நம்ம அவரை ரெஸ்பெக்ட் பண்ணி ஆகணும் விஜய் அவர்களை. இதே வேற ஆட்கள் யாராவது இருந்தாங்கன்னா பாத்தீங்களா, எங்களை வந்து பாரதிய ஜனதா மத்தியில் ஆளக்கூடிய பாரதிய ஜனதா எங்களை முடக்குது, இல்ல வந்து இந்த மாதிரி திமுகவினுடைய கூட்டுச்சதி இதுல இருக்குது. ஏன்னா இப்ப திமுகவே என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னைக்கு பள்ளி கல்வித்துறையில ஏதாவது பிரச்சனை, ஒரு காவல்துறையில பிரச்சனைனா கூட உடனே இவங்க என்ன சொல்லுவாங்க, ஆர்எஸ்எஸ் எல்லாம் ஊடுருவிட்டாங்கன்னு. என்னமோ ஆர்எஸ்எஸ் வந்து தமிழ்நாட்டை ஒரு 20 வருஷம் ஆண்ட மாதிரி என்னைக்கு வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டை பாரதிய ஜனதா ஆண்டு இருக்குது. அப்ப இதே வந்து அந்த திமுக இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்கள் சொல்லலையா, ஆர்எஸ்எஸ் காரர்கள்லாம் கல்வி இலாக்கால பூந்துக்கிட்டு இந்த மாதிரி பண்றாங்கன்னு? அப்ப எவ்வளவு பெரிய ஒரு மோசடியான பேச்சுக்கள் பேசினாங்க இல்லையா? அப்ப இந்த மாதிரி வந்து விஜய்னால இன்னைக்கு பேச தெரியாதா? சிபிஎஃப்சிக்குள்ளார இந்த பிரச்சனையை உண்டு பண்றது இங்க இருக்கக்கூடிய திமுகவினுடைய ஆளுங்க தான் அங்க நுழைச்சு பேசுறாங்கன்னு பேச முடியாதா? ஆனா விஜய் அவர்கள் ரொம்ப டீசென்டா ரொம்ப கண்ணியமா இந்த ரெண்டு விஷயத்தையுமே அவர் அரசியல் மயப்படுத்தல. புரியுது. அவரு தன்னுடைய இந்த கோர்ட் கேஸ் சிபிஐ ஜனநாயகனை பாக்குறது அவங்க ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்னுடைய லீகல் ஸ்ட்ராட்டஜி. சிபிஐ வந்து அவங்க கோர்ட்டில் வந்து ஹைகோர்ட்டில் போய் சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் போனதுக்கு சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஒரு வடிகால். அப்போ இது ரெண்டையுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் அரசியல் படுத்த விரும்பல. மக்கள்கிட்ட இந்த பார்வை இருக்கு, ஆனால் அவர் அரசியல் படுத்த விரும்பல. அதை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணுமா இல்லையா? இந்த விஷயத்துல விஜய் பாராட்டி தான் ஆகணும். இப்போ விஜய் வந்து எங்கேயாவது ஒரு வெளியே வந்து ஸ்டேட்மெண்ட் இல்லை என்னை வந்து நெருக்கடிக்கு உள்ளாக்குறாங்கன்னா இது எவ்வளோ பெரிய பேசுபடு பொருளாக மாறும். எந்த அளவுக்கு விஜய் வந்து ஆதாயத்தை கூட்டி கொடுக்குமா இருக்காதா? ஆனால் அவர் எங்கேயாவது இதை வச்சு அரசியல் பண்றாரு. அப்போ அதையெல்லாம் நம்ம மதிக்க கற்றுக்கணும். அப்ப இது தேங்க்ஸ் போடுறதுக்கு அவருக்கு தேங்க்ஸ் சொல்ல தெரியலனே அவருக்கு தெரியாதா? அதுக்கு அப்போ அவ கரெக்டான வேலை தான் போயிட்டு கரெக்டான வழியில தான் போறாங்க அவங்க. அதாவது வந்து திமுகவின் பார்வையில இருந்து விஜயை வந்து ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணணும்னு இருக்கு. ஏடிஎம்கேவும் அந்த நெரேட்டிவ் செட் பண்றாங்க. பட் ஆனா விஜய்ங்கிறது இந்த சைலண்ட்ங்கிறது பவர் தான் அப்படின்னு. ஆமாமா, சில நேரத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா நோ ஆக்ஷன் இஸ் ஆல்சோ an ஆக்ஷன்.
அப்ப இந்த இடத்துல இன்னைக்கு திமுக வந்து இன்னைக்கு விஜய்க்காக உண்மையாலுமே கரிசனப்படுறாங்க நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, அப்புறம் எந்த கட்சியுமே அப்புறம் அதுக்கு போய் தேங்க்ஸ் சொல்லணுமா? ம். ஐயா ஸ்டாலின் அவர்களே என்ன சொல்றாரு, எந்த ஒரு கட்சி தலைவரும் தொண்டர்கள் பொதுவா என்ன சொல்றாங்கன்னா, உங்களை சுற்றி நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மற்ற கட்சிகள்லாம் ஆக்டிவா இருக்காங்க, தாவேகா ஏன் ஆக்டிவா இல்லைங்கிறது தான் ஒரு இல்ல விமர்சனம். அது அவங்களுடைய டெசிஷன். அதுதான் கேக்குறேன். அந்த சைலண்ட் இஸ் பவர். ஆமா ஆமா, நான் தான் சொன்னேன், சம்டைம்ஸ் நோ ஆக்ஷன் இஸ் ஆல்சோ an action. சோ அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு அது வலு கொடுக்குதுன்னு நினைக்கிறாங்க. அப்ப நம்மளே சொல்றோம்ல, பாருங்க எவ்வளவு பெருந்தன்மையா இதை அரசியல் மயப்படுத்தாம இருக்காரு, இதை வந்து அரசியல் படுத்தாம மக்கள்கிட்ட இந்த மாதிரி வந்து இதை வச்சு புரியுது. இந்த விஜயனுடைய சூழ்நிலையில வேற எந்த அரசியல் கட்சியை சார்ந்தவங்களா இருந்தாலும் இதை வச்சு ஒரு படம் போட்டு மக்கள் கிட்ட வந்து ஒரு அனுதாபத்தை தேடி இருப்பாங்களா? தேடி இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா நடந்திருக்கும். எந்த கட்சியை வேணா எடுத்துங்க, செஞ்சிருப்பாங்களா? செஞ்சிருக்க மாட்டாங்களா? ஆனா விஜய் செஞ்சாரா அதை? அப்ப இதையும் மக்கள் சீர்தூக்கி பார்ப்பாங்கல்ல. அப்ப இது எல்லாம் நம்ம ஹோலிஸ்டிக்கா தான் பார்க்கணும் ஒரு அரசியல்ங்கிறத. சும்மா இந்த இன்சிடென்ட்டுக்காக இதுக்கு நன்றி சொல்லலையாங்க, இதுக்கு நன்றி சொல்லி அது மட்டும் அரசியல் இல்ல. புரியுது. அரசியல்ங்கிறது ஒரு பெரிய பறந்து விரிந்த ஒரு செயல் திட்டம். அதுல வந்து சும்மா ஒண்ணு சொன்னதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நன்றி தெரிவிக்கலைங்கிறதுக்காக இவருக்கு வந்து ஒரு அரசியல் அடிப்படை கூட இல்லை அப்படின்னு சொல்றது வந்து அவர் மேல இருக்கக்கூடிய அவரை பிடிக்கல, இல்லை வந்து அவரை ஏதாவது ஒரு வகையில் சிறுமைப்படுத்தணுங்கிறதுக்காக பண்ணியிருக்கலாம்னு தான் நான் பார்க்குறேன். சரி, இப்போ அதிமுக தரப்புலேருந்து தேர்தல் அறிக்கையெல்லாம் எடப்பாடி அறிவிச்சாரு. 2000 ரூபாய் ஆண்களுக்கு பேருந்தில் இலவசம், வீடு இல்லாதவங்களுக்கு வீடு, அரசே இடம் வாங்கி வீடு கட்டித்தரும், ஏகப்பட்ட தேர்தல் அறிக்கை. திமுகவும் ஒரு பக்கம் தேர்தல் அறிக்கையெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இலவசங்கள் வேண்டாம்னு சர்க்கார் படத்தில் போட்டு விஜய் வந்து டிவியை உடைச்சது, ஃபேன் இதெல்லாம் போட்டு எரிச்சதெல்லாம் வந்து ஒரு விமர்சனமாக இருந்தாலும், இப்போ விஜய் இந்த இலவசங்களை மீறி இலவசங்களை தவிர்த்து தேர்தல் அறிக்கையை கொடுப்பாங்களாங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? அது இருக்கணும், இருந்தால் தாவேக்காவுக்கு பாஸா இல்ல எப்படி நெகட்டிவா, அப்படி எதை எப்படி பார்க்கல? இல்லை கட்டாயமா நானும் எல்லாத்துமாலையும் வேற எந்த கட்சியினுடைய தேர்தல் வாக்குறுதியை விடையும் விஜய் என்ன சொல்றாரு, சீமான் அவர்கள் என்ன சொல்றாங்க. இப்போ சீமான் அவர்களும் தமிழக ஆட்சி வரைவு திட்டத்தை ஒரு புத்தகமாகவே போட்டு வெளியிடன்றிருக்காங்க. அது எப்படி வருது, விஜய் அவர்கள் வாக்குறுதி எப்படி வருதுங்கிறதே ரொம்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ 5 வாக்குறுதிகள் வந்து அதிமுக இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் போன தடவை 2021 தேர்தல் வாக்குறுதி எடுத்திங்கனாவே முதல் வாக்குறுதி அம்மா இல்லம் தான். இந்த வீடு கட்டி கட்டுங்கன்னு சொல்கிறது 2021 அவங்களுடைய முதல் வாக்குறுதி. 2வது வாக்குறுதி வந்து குலவிளக்கு பெண்கள் திட்டம்னு சொல்லிட்டு அன்றைக்கி 1500 ரூபா கொடுக்குறோன்னாங்க. இன்றைக்கி அதை வந்து 2000 ரூபான்னு இருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு 100 நாள் வேலை வாய்ப்பை 150 நாளாக பண்ணி கொடுக்குறோங்கிறது போன 2021 அவங்க அதிமுகவினுடைய வாக்குறுதியில் 55வது வாக்குறுதி. அப்ப இந்த இப்ப சொல்லியிருக்கிற 5ல் ஏற்கனவே அவர் சொன்னது 3, அதை அவங்க வந்து இன்னைக்கு ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. மீதி வந்து ஆண்களுக்கும் பேருந்துல இலவசம்ங்கிறது வந்து ஆண்கள்கிட்ட ஒரு அப்பீலை ஏற்படுத்தும். அதே மாதிரி இன்னொரு வாக்குறுதி வந்து அந்த ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு வந்து ஸ்கூட்டி பெண்கள் ஒரு 5 லட்சம் பெண்களுக்கு வந்து அந்த இருசக்கர வாகனங்கள் வாங்கும் போது 25,000 ரூபாய் மானியம். ஏற்கனவே இருந்த திட்டம் இன்னைக்கு ஒரு 5 லட்சம் பெண்களுக்கு வந்து விஸ்தரிக்கும் போது அதுல ஒரு 1250 கோடி. ஸோ இது வந்து ஒரு வாக்காளர்களை கவர்றது. நான் வந்து பாத்தீங்கன்னா இலவசத்துக்கு எதிரானவன். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இலவசம் கொடுக்குற அளவுக்கு ஒரு குடிமகன் இருக்கான்னா அந்த குடிமகனை கண்டறிஞ்சு அவனை பொருளாதாரத்தை தேடிக்க வைக்கிற அளவுக்கு அவனை உயர்த்துவது தான் அரசாங்கத்தினுடைய கடமை. இல்ல நீங்க உடனடியா கொடுங்க, தப்பு இல்லை. எத்தனை நாள் கொடுப்பீங்க? இப்போ ஒரு பேஷண்ட் வந்து உடனே உயிருக்கு போராடுறாருன்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஐசியூல வைங்க. அதுக்கப்புறம் ஐசியூல சரியானதுக்கு அப்புறம் ஜெனரல் வார்டில் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அவரை நார்மலா சரி பண்ணதுக்கு அப்புறம் அவர் எல்லா இடத்துலையும் நடக்க விடணும் இல்லையா? அவர் இயல்பா செயல்படணும்ல. ஒரு மனுஷன் வந்து வாழ்நாள் பூரா அவன் சாவர வரைக்கும் ஐசியூலயே தான் இருந்தாகணும்னா அது என்ன மாதிரி ஒரு வைத்தியம்? இந்த ஒரு ஆரஞ்சு மிட்டாய்ங்கிற படத்துல தான் விஜய் சேதுபதி வந்து அவர் போய் ஆஸ்பத்திரியில் போய் இருப்பார். அவர் எந்திரிச்சு பாதியில் வந்துருவார் பிடிக்காம. என்ன அப்படின்னா, இல்லை மருந்து சாப்பிடணுமா, எவ்வளோ நாள் சாவர வரைக்கும் சாப்பிடணுமா, அப்புறம் எதுக்கே அதுக்கு மருந்து அப்படின்வாங்க. அப்போ ஒரு குடிமக்களுக்கு வந்து நீங்கள் சாவர வரைக்கும் இலவசமே கொடுத்துட்டு இருக்கணும். அப்போ அரசாங்கத்துடைய கடமை என்ன? அப்ப திருப்பி அதே மக்களுக்கு நீங்க இலவசம் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் கொடுத்தாதான் நீ குடும்பம் உழைக்க முடியும். அந்த எதிர்பார்ப்பு ஒரு 20லேருந்து 40 பீப்புள்ஸ்ட்டு அந்த இது இருக்கு, இலவசங்கள் வேணாங்கிறப்ப. இப்போ இந்த இடத்துல புதுமையா வந்து மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய மக்களும் இருப்பாங்களா? அவங்க விஜய்கிட்ட இருந்து இந்த தேர்தல் அறிக்கையை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. அதுதான் நான் சொல்றேன். இன்னைக்கு விஜய் அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதியும் எல்லா தரப்பு மக்களும் இன்னும் சொல்ல போனா திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி எல்லாருமே அதை எதிர்பார்த்து உட்கார்ந்துருப்பாங்க. எந்த கட்சியும் கொடுக்காத தேர்தல் அறிக்கையை தான் நாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கோம். என்ன சொல்ல போறாங்கன்னு ஏற்கனவே அவங்க டிஸ்கஷன் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க. அப்ப இது வந்து நீங்க ஒரு கையை பிடிச்சி தூக்கி விடுறதுக்கு நீங்க கொடுங்க, வேண்டான்னு சொல்லல.
அப்போ அந்த கையை பிடிச்சி தூக்குனதுக்கு அப்புறமும் நீங்கள் கையை பிடிச்சே தான் அவரை கூட்டிகிட்டு போகுங்கிறது அவன் காலில் நிற்க வைக்கணும் நீங்கள். அதுதான் அரசாங்கத்தினுடைய கடமை. அதுதான் சீமான் அவர்களும் இன்னொரு பக்கம் சொல்கிறாரு, நல்ல தரமான கல்வியை கொடுங்க, மருத்துவத்தை கொடுங்க, படித்த படிப்புக்கு தகுந்த வேலையை கொடுங்க, வேலைக்கு தகுந்த ஊதியத்தை கொடுத்தீங்கன்னா அவன் தன்னுடைய வாழ்க்கையை தானே பார்த்துக்க போகிறான். நீங்கள் எதுக்கு போய் அவனுக்கு இலவசம் கொடுக்க போகிறீங்கிறதா நம்மளுடைய இதுவும். ஸோ அப்போ நம்ம இலவசத்தை வேண்டான்னு நம்ம சொல்கிறோம். காரணம் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை அடிப்படையை சரி பண்ணுங்கன்றோம். கொடுங்க, வேணுமா இப்போதைக்கு கொடுங்க. ஆனால் இது ஒவ்வொரு தடவையும் பார்த்தீங்கன்னா இப்போ 1000, 2000, 3000, 5000ன்னு ஏலம் விட்டுட்டு இருந்தா இது ஒரு கேன்சர் மாதிரி. இது இல்லை, நிச்சயமா தாவேக்கா அதை செய்யுங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? இல்லை, எனக்கு அவங்க ஒரு இலவசங்கள் எல்லாம் கடந்த ஒரு ப்ராக்ரெசிவான ப்ராஸ்பெக்டிவான ஒரு மேனிஃபெஸ்டோ தான் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி கொண்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு மக்கள் மத்தியில் ஒரு வித்தியாசமான பார்வை கிடைக்கும். அதோட மட்டும் இல்லாமல் இவரும் இலவசங்களுக்கு பின்னாடியே போனாருனாக்கா, என்னடா இவரும் இலவசத்தையே தான் சொல்கிறாரு, மற்றவங்களும் இலவசத்தையே தான் சொல்கிறாங்க, ஏன்னா ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லைங்கிற மாதிரி ஆயிடும். அப்போது நீங்கள் பார்ட்டி வித் டிஃப்ரென்ஸ்னா நீங்கள் இப்போ நான் தான் தெரியும், இலவசம் கொடுக்குறீங்களா கொடுங்க, யாருக்கு கொடுக்குறீங்கிறது முக்கியம், எவ்வளோ நாளைக்கு கொடுங்கிறது முக்கியம், எப்பேற்பட்ட ஆளுங்களுக்கு கொடுக்குறீங்கிறது முக்கியம். அப்போ இது அதான் நான் சொல்கிறேன், நெல்லுக்கு பாயறது புல்லுக்கு பாஞ்சா பரவாயில்ல, கடைசியில் புல்லுக்கு பாயறதா நெல்லுக்கே பாயுதுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி மாறிடுச்சு. இப்போ இந்த இலவசங்கள் இது எல்லாமே இப்போ இன்னைக்கு திமுக அந்த கடந்த ஒரு 6-7 மாசமா அறிவிச்சிட்டு இருக்கிற திட்டங்கள் பூராமே பாருங்க, எல்லாம் இந்த ஓட்டு வங்கியை சார்ந்தது தான். எதையாவது எத்த தின்னா பித்தந்தீருங்கிற மாதிரி எதையாவது பண்ணி வாங்க முடியாதா? அப்ப இது நீங்க ஆட்சிக்கு முதல் நாள்ல இருந்து இதை செய்யலாமேங்கிறேன். செஞ்சீங்கன்னா இன்னும் தமிழ்நாடு நல்லா இருக்கும்ல. அப்ப இதெல்லாம் தான் மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய பார்வை. இன்னைக்கு மக்களும் ரொம்ப யதார்த்தமா வந்துட்டாங்க, ரொம்ப தெளிவா இருக்கு. நீ கொடுத்தினா கூட அந்த காலத்துல தான் பாத்தீங்கன்னா சத்தியம் வாங்கிட்டு ஐயோ காசை வாங்கிட்டேன் சார், அதை வாங்கிட்டேன் சார். இன்னைக்கு யார் காசை கொடுக்குற, என் காசை தானே கொடுக்குறங்கிற அளவுக்கு மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப பிரில்லியன்ட் ஆயிட்டாங்க. நீ கொடுத்தா கூட கொடுக்காட்டிப்பா, கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி நான் போடுற ஆளுக்கு போடுவேன், அந்த மாதிரி எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஏன் இன்னைக்கு வாங்கலனாலும் அவங்களுக்கு என்ன வருது, சார் நம்ம வாங்கலாம், அவன் அந்த கட்சிக்காரன் அவன் சாப்பிட்டு போயிடுவான் சார், ஏன்னா அவன் எனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி தான் சார் நான் கட்சியிலேருந்து வாங்கியிருக்கான், நான் வாங்கலாம் அவன் ஆட்டையை போட்டுருவான் சார், அதுக்காக நான் வாங்கிக்கிறேன் சார். சில பேர் வாங்கிட்டு கூட அடுத்தவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு கொடுக்குற மக்கள் நான் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்துருக்கேன். இருக்காங்க. அவங்க வாங்குறாங்க ஓட்டுக்கு காசு, ஆனா அவங்க அதை பயன்படுத்துறதுல இல்லாம கஷ்டப்படுறாங்க பாருங்க, அந்த காசு அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா சார் இல்லைன்னா இந்த பணத்தை அவன் சாப்பிட்டு போயிடுவான், புரியுது, எதுக்கு நான் அதை வாய்ப்பு கொடுக்கணும், வாங்கி நான் இல்லாதவங்களுக்கு கொடுத்துருப்பேன். அப்ப இந்த அளவுக்கு மக்கள் வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அப்ப நமக்கு நம்மளுடைய என்ன யார் ஆண்டா என்ன, தமிழகமும் தமிழர்களும் முன்னுக்கு வரணும். நம்ம மாநிலம் எல்லாத்துக்கும் உதாரணமா இருக்கணும் நல்ல வகையில. இந்த வளர்ச்சிங்கிறது நீடித்த நிலைத்த வளர்ச்சியா இருக்கணும். அதுக்கு உண்டான செயல் திட்டங்களை எந்த கட்சி வந்தாலும் மக்கள் ஆதரிக்க போறாங்க. பல்வேறு கேள்விக்கு பதில் தவிர நன்றி சார். நன்றியா சார்.